ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் கனவுக்குள் காவல் இருப்பேன், அத்தியாயம் 19. ஆமாம், என்ன கொண்டு வந்துடுவீங்க? ஒரு சீப்பு வாழைப்பழம், ஏதாவது ஒரு முறுக்கு பாக்கெட்டு, ஒரு பிஸ்கட்டு பாக்கெட்டு, இதுக்கு மேலே என்ன இருக்க போகுது அதில் என்று கல்யாணி சொல்ல நியந்தனா முகம் இறுகி போனாள். அவளால் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்க முடியாது. எனவே எது கொண்டு வந்தாலும் எனக்கு பிடிச்சதா தானே கொண்டு வர முடியும் என்று அவள் கேட்க, ஐயோ, நம்மளால் மகள் மாமியார் கூட சண்டை போடுகிறாளே என்று பதறிய அவள் அம்மா அப்பா, தனா சும்மா இரு, இது என்ன பேச்சு பெரியவர்களிடம்? நாங்கள் உன்னை பார்த்துட்டு போகத்தான் வந்தோம், ஃபோன் கூட நீ பண்ணலையே. அம்மா, என்கிட்ட ஃபோன் இல்லை, அதுதான் என்று அவள் சொல்ல, சரிம்மா, உனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தர்றேன் என்றவர்கள் கிளம்பி சென்றார்கள். நியந்தனாவிற்கு அழுகை பொங்கி கொண்டு வந்தது. அம்மா அப்பா மகள் வீடு என்று வந்துவிட்டு ஒரு வாய் தண்ணி கூட குடிக்காமல் போனது அவளுக்கு மிகுந்த ஆத்திரமாக வந்தது. ஆனால் அதை காட்டத்தான் முடியலை. அழுகையாக வர அவள் மாடி ஏறி தன் அறைக்கு சென்று படுத்துவிட்டாள். மதிய சமையல் பாதி கூட நடக்கலை. ஆஃபீஸிற்கு சாப்பாடு கொடுத்துவிட வேலையால் வந்து கேட்க, பொன்னம்மா என்ன செய்வது என்று தெரியாமல் கல்யாணிக்கிட்ட கேட்க, என்னது, அவ சமைக்கலையா? மகாராணி என்ன பண்ணுறா? அவ எங்கே? மாடிக்கு போயிருச்சு என்று சொல்ல, அப்போதுதான் வந்த முருகவேல், என்னாச்சு, ஏன் கத்துற என்று கேட்க, எல்லாம் உங்கள் மகனுக்கு கட்டி வச்சிங்களே உறுத்திய, அவள் தான் சமைக்காமல் எனக்கென்னன்னு போயிட்டா மகாராணி. மாடியை விட்டு கீழே இன்னும் இறங்கவே இல்லை என்று சொல்ல, ஏன் பொன்னம்மா, நீ செய்ய வேண்டியது தானே? என்ன, இவங்க ஒரு வேலை சொல்லி இருந்தாங்க, நான் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சாப்பாடு கொண்டு போக ஆள் வந்த பிறகுதான் நான் வந்து பார்த்தேன், சமைக்கலை என்றார். எல்லாம் சரி, நீ போய் ஏதாவது செய் என்று பொன்னம்மா கிட்ட சொன்னவர், நான் சின்னவங்கிட்ட பேசிக்கிறேன் என்று ஃபோனை எடுத்து, நியந்தனா சமைக்கலை, என்னன்னு தெரியலப்பா, அதுதான் இன்னைக்கு கடையில் சாப்பிடுங்க என்றார். ஏன்பா, உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா அன்னைக்கு என்று கேட்க, தெரியலை, மாடியை விட்டு வரலை போல என்றார். சரிப்பா என்றவன் சாப்பிட கிளம்ப, சரியாக அப்பத்தான் ஆஃபீஸ் வந்தான் சித்தார்த். நீ சாப்பிட்டியா என்று கேட்க, இல்லை, இரு நானும் வர்றேன் என்றான். நான் ஹோட்டலுக்கு போகிறேன். ஏண்டா, சாப்பாடு வரலையா? அன்னைக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல, மாடியை விட்டு இறங்கலை போல, அதனால். ஏன் வரலை அப்படின்னு யாருக்கும் தெரியலை என்றான். சரி, நீ போய் சாப்பிட்டு எனக்கு வாங்கிட்டு வா என்றவன் அறைக்கு போய் தன் ஃபோனை எடுத்து கணக்க பிள்ளைக்கு போட்டான். என்னாச்சு கணக்கு என்று கேட்க, அவர் நியந்தனா அம்மா அப்பா வந்தது முதல் நடந்தது அனைத்தையும் சொல்லிவிட்டார். பொதுவாக வீட்டில் நடக்கும் அனைத்து விஷயமும், சின்னது பெரியது அனைத்தும் சித்தார்த் காதுக்கு போய்விடும். கணக்க பிள்ளை மூலமாக தெரிந்த மாதிரி இவன் காட்டிக்க மாட்டான். செய்ய வேண்டியதை செய்து விடுவான். அங்கே வீட்டில் கன்யா ஆடிக்கொண்டு இருந்தாள். இது என்ன ராங்கித்தனம்? கல்யாணமாகி 10 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே இப்படி எந்த வேலையும் செய்யாமல் போய் படுத்துக்கிட்டா என்ன அர்த்தம் என்று திட்ட, ஏமா, நீயும் இந்த வீட்டு மருமக தானே, நீ சமைச்சு உன் புருஷனுக்கு கொடுத்து விட வேண்டியது தானே என்றார் முருகவேல். ஏன், எனக்கென்ன வந்தது, அப்படி எனக்கென்ன செய்யணும், தலைவிதியா என்று போய்விட்டாள். மாலை அழுதி வீங்கிய முகத்துடன் நியந்தனா எழுந்து கீழே வர, நல்லா நடிக்கிறாயிடி, மதியம் சமைக்காமல் அப்படியே போட்டுட்டு போயிட்டா என்ன அர்த்தம்? அத்தை கேட்டதில், என்ன தப்பு, உங்கள் அம்மா அப்பா உன் கூட ஒட்டிக்கலாம்னு இங்கே வந்து நோட்டம் பார்க்கத்தான் வந்திருக்காங்க என்று கன்யா கேட்க, தேவையில்லாமல் பேசாதீங்கக்கா. ஆமாம், என் அம்மா அப்பா ஏன் இங்கே வரப்போகிறாங்க? உங்கள் அம்மா அப்பா உங்களை பார்க்க வரமாட்டாங்களா? அப்படித்தான் இவங்களும் வந்தாங்க, வந்தவங்களை வாங்கன்னு கூட சொல்லாமல் மரியாதை குறைவாக பேசுகிறாங்க என்று அவளும் பதிலுக்கு பேச, எல்லாம் தராதரம் தெரியாத வீட்டில் பெண் எடுத்தால் இப்படித்தான் இருக்கும் என்று கல்யாணி நுடிக்க, ஆமாம், உங்கள் மருமகளோட இரத்த சொந்தம்தான் நான். முதல்ல பெண்ணெடுத்த போது பார்த்து எடுத்திருக்கணும் என்று சொன்னவள் பேசாமல் போய்விட்டாள்.
அன்று முழுவதும் அவள் சாப்பிடவில்லை. ஏனென்று கேட்கவும் அந்த வீட்டில் ஆளில்லை. இரவு 7 மணிக்கு வந்து தன் கணவனுக்கும் தனக்கும் தனியாக சமைத்து கொண்டு மாடிக்கு போய் சாப்பிட்டாள். இரவு வந்தவன் எதையும் கண்டுகொள்ளவில்லை. வழக்கம் போல் இருந்து விட்டான். மறுநாள் காலை வழக்கம் போல் எழுந்து தன் வேலையை பார்த்தவள், நீங்க சமைங்க, எனக்கு வேணும்னா நான் செஞ்சுக்கிறேன் என்று பொன்னம்மாவிடம் சொல்லிவிட்டாள். அதே மாதிரி தன் கணவனுக்கு வித்தியாசமாக சிறுதானிய தோசை, புட்டு, கடலைக்கறி எல்லாம் செய்து அவன் வரும்போது டேபிளில் எடுத்து வைத்து அவன் சாப்பிட்டதும் அவளும் சாப்பிட்டுவிட்டு மாடிக்கு போய்விட்டாள். அண்ணன் சாப்பிடும்போது, ஐ, இன்னைக்கு நம்ம வீட்டில் புட்டா என்று கேட்ட தஸ்வின் சாப்பிட வந்தபோது பொன்னம்மா இட்லி வைக்க, என்ன பொன்னம்மா, அதான் சிறுதானிய புட்டு எங்கே என்று அவன் கேட்க, அது பெரிய தம்பிக்கு மட்டும்தான் அந்த பொண்ணு சமைச்சது என்றார். தஸ்வினுக்கு நடந்தது எதுவும் தெரியாதே. ஓ, அண்ணி அப்போ சமைக்கலையா என்று கேட்க, ஆமாம், அவங்களுக்கும் தம்பிக்கு மட்டும் செஞ்சிச்சு என்றார். அன்று ஆஃபீஸில் அண்ணனிடம், அண்ணா என்ன பிரச்சனை வீட்டில் என்று கேட்க, ஏன் உனக்கு தெரியாதா? தெரியாதே, அம்மாவும் என் பொண்டாட்டி 2 பேர்கிட்டையும் கேட்கறதுக்கு கேட்காமலே இருக்கலாம். உண்மையை சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு சாதகமாக தான் பேசுவாங்க, சொல்லுவாங்க. உங்களுக்கு தான் சரியான நியூஸ் வருமே என்று சொன்னான். சித்தார்த் நடந்ததை சொல்ல, இந்த அம்மா திருந்தவே மாட்டாங்களா? சரி, இந்த கன்யாவிற்காவது அறிவு வேண்டாமா? அவள் அம்மா அப்பா வந்தாலும் அம்மா இப்படித்தானே நடந்துக்குவாங்க. அப்போ இவளாவது நல்ல விதமாக வந்தவங்க கிட்ட பேசக்கூடாது? அவள் வேணுமுனே அறையை விட்டு வெளியே வராமல் இருந்திருப்பா. அட்ரா சக்கை, அண்ணியும் பதிலுக்கு பதில் வாயால் பேசாமல் செய்கையால் செய்கிறாங்க போல. ஆனாலும் எனக்கு தான் அண்ணி சமையல் கிடைக்கலையேன்னு இருக்குது. நல்லதா எதையும் செய்யவே விடமாட்டாங்க மாமியாரும் மருமகளும் என்றான். நாட்கள் நகர்ந்தது. வழக்கம்போல் காலையில் விதவிதமான பழைய நம் கலாச்சாரத்தில் விட்டு போன பல டிஃபன் ஐட்டங்களை காலையில் செய்வாள். மதியம் பொன்னம்மா சமையல்தான். சில சமயம் சித்தார்த், இன்னைக்கு மதியம் வித்தியாசமாக ஏதாவது செய்து கொடுத்து விடு என்பான். அவள் என்ன கேட்டாலும் கணக்கப்பிள்ளை ஆள் விட்டு வாங்கி கொடுத்து விடுவார். ஒரு நாள் காலையில், நமக்கு செய்கிற டிஃபனை கொஞ்சம் கூடுதலாக செய்து இந்த பிள்ளைகளுக்கு மதிய லஞ்சுக்கு கொடுத்து விடு என்றான். ஒரு நிமிடம் அவனை உற்று பார்த்தவள் சரி என்றாள். அன்று முதல் குழந்தைகளுக்கு சத்தான உணவுகளை பார்த்து பார்த்து செய்து கொடுத்தாள். பிள்ளைகள் விரும்பி சாப்பிட்டதோடு இல்லாமல், சித்தி, உன் டிஃபன் என் ஃப்ரெண்ட்ஸிற்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸிற்கும் சேர்த்து கொடு, இல்லைன்னா என் டிஃபன் பாக்ஸை காலி பண்ணிடுறாங்க என்றார்கள். அவங்க நண்பர்களுக்கு என்று தனியாக ஒரு பாக்ஸ் செய்து கொடுத்தாள். சில சமயம் கணவன் மதிய சாப்பாட்டில் நான்வெஜ்ஜு நீயே செஞ்சு கொடுத்து விடு என்பான். அவன் சொல்லாமலே தஸ்வினுக்கும் சேர்த்து கொடுத்து விடுவாள். பார்த்தீங்களா, நேற்று வந்தவளுக்கு என்ன கொழுப்பு, தனி உல வைக்கிறா, இதை கேட்க இந்த வீட்டில் ஆள் இல்லை, உங்கள் மகன் வழக்கம் போல பொண்டாட்டிக்கு அடிமையாகிட்டான் என்று சொல்ல, அப்புறம் அவன் என் மகனாச்சே, என்னை போல தானே இருப்பான் என்றார். கன்யாவிற்கு ஆத்திரம். கணவனிடம் என்னைத்தான் குடும்பத்தை பிரிக்கிறேன்னு சொல்லுவீங்க, இப்போ அதை பண்ணுறது தனாதான். இப்போ வந்தவ எவ்வளவு தைரியமாக அவளுக்கு மட்டும் சமைக்கிறா. உங்கள் அண்ணன் எப்படி பொண்டாட்டி செய்கிறதுக்கெல்லாம் தலையை ஆற்றாரு. நீங்களும் இருக்கீங்களே, நான் சொன்னால் அதுக்கு எதிர்ப்பதமாக தான் எல்லாம் பண்ணுறீங்க. சரி, அப்போ நீயும் எனக்கு நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும் தனியாக சமைச்சு போடு, யார் வேண்டாம்னா என்று அவன் சொல்ல, அது சரி, இன்றைக்கி நவதானிய குருமா அப்படின்னு அண்ணி ஒன்று வைப்பாங்களே, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ணன் என்ன மாதிரி இல்லை, எதை செஞ்சு போட்டாலும் சாப்பிட்ருவான். அவனுக்கு வரும் சாப்பாட்டில் பெரும்பகுதி நான் தான் சாப்பிட்றேன். நீயும் இனிமேல் எனக்கு தனியாக சமைச்சு கொடுத்து விட்டுரு என்றான். என்னடா இது, நாம் இவனை தூண்டிவிட்டு இவர் அண்ணனை தூண்டிவிட்டு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு பார்த்தா அம்பு நம்ம மேலேயே பாயுதே என்று முறைத்து கொண்டு போய்விட்டாள் கன்யா. அன்று பேரண்ட்ஸ் மீட்டிங். கன்யா அதகலப்படுத்தி கொண்டு இருந்தாள். இப்போ என்னடி உனக்கு என்று கணவன் கேட்க, ஏன் உங்களுக்கு தெரியாதா, இன்றைக்கி உங்கள் அண்ணங்கிட்ட கார் கேளுங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது
எப்போவுமே அந்த காரில் தானே போவோம் என்று அவள் சொல்ல பல்லை கடித்தான். இதோ பாருடி, இதுவரை அண்ணனுக்கு ஒரு குடும்பம் இல்லை, அதனால் அவர்கிட்ட கேட்டு எடுத்தோம். இப்போ அப்படி இல்லை, அண்ணி இருக்காங்க, அவங்க கிட்டேயும் கேட்கணும். நான் அண்ணா கிட்ட கேட்குறேன், நீ அன்னிக்கிட்ட அனுமதி கேளு, அவங்க சரின்னா எடுத்துக்கிட்டு போகலாம் என்றான். என்னது, அவகிட்ட போய் நான் அனுமதி கேட்கணுமா? எதுக்கு? தெரியாம தான் கேட்குறேன். எதுக்குன்னு கேட்குறேன். நான் இந்த வீட்டுக்கு முதலில் வந்தவர். நான் இந்த வீட்டுக்கு முதல்ல வந்தேனா அவள் இந்த வீட்டுக்கு முதல்ல வந்தாளா? என்ன கேட்டுத்தான் அவள் எதுவும் செய்யணும். உங்கள் அண்ணனும் அப்பாவும் கண்டுக்காமல் போகிறதுனால தான் அவள் ரொம்ப ஆடுறா. எல்லாம் அவகிட்ட என்னாலையெல்லாம் அவகிட்ட கேட்க முடியாது. ஆமாம், அப்போ சரி, வேண்டாம், அப்பாவோட காரில் போயிட்டு வரலாம் என்றான். என்னது, அந்த சின்ன கார்லையா? ஏன், எப்பவும் போல் உங்கள் அண்ணன்கிட்ட கேட்டால் பத்தாதா? பத்தாதே, அன்னையுடைய கார் அது, அவங்களுக்கு உரிமையானது. அதெல்லாம் சும்மா உதார் விடாதீங்க. உங்கள் அக்கா தங்கச்சிகளுக்குன்னு அவர் வாங்கினது. ஆமாம், ஆனால் அதே அக்காவும் தங்கையும் அந்த காரை அண்ணனை ஓட்டச் சொல்லி அவர் பக்கத்தில் அண்ணியை உட்கார வச்சு, இது உங்களோட இடம், இது உங்களோட காரு அப்படின்னு செஞ்சு காட்டினாங்களே, அவங்க தான். அதுவும் உனக்கு தெரியுமே. யாருக்காக அண்ணன் வாங்கினாரோ அவங்களே அந்த காருக்கு உரிமையானவ அண்ணிதான்னு உன் கண்ணு முன்னால் தானே செஞ்சாங்க. அதுதான் உங்கள் உடன்பிறப்புக்க வேணும்னே என்ன பழி வாங்கிறதுக்காக வெறுப்பேற்றுறதுக்காக பண்ணினது தானே அது. நீ அப்படி நினச்சா தப்பு உண்மையில தான். நீ அன்னிக்கிட்ட கேட்டால் அந்த கார் இல்லைன்னா இல்லை என்று கையை விரித்து விட்டு சென்றான். சும்மா கிடப்பவகிட்ட போய் காரை கேட்டால் அப்போ கார் அவளோடது தான் என்று நானே அவளுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ஆகிவிடும். வேண்டாம் என்று சின்ன காரிலேயே கிளம்பினாள். அந்த மெட்ரிகுலேஷன் பள்ளி பக்கத்து டவுனில் தான் இருக்குது. அந்த சுற்று வட்டாரத்தில் அந்த பள்ளி தான் பெயர் பெற்றது. அந்த பள்ளிக்கூடம் கட்டியது சித்தார்த்து தான். எனவே அந்த பள்ளியில் கன்யாதஸ்வினுக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அவனுக்கு தெரியும் இதெல்லாம் அண்ணனுக்காக கிடைப்பது என்று.